கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்ல ஒரு வீடு பார்க்குறீங்கன்னா, இந்த வீடு உங்களுக்கானதாங்க. ஏன்னா, வீட்டோட விலையும் பார்த்தீங்கன்னா, வீடு அமைஞ்ச ஏரியாவும் சம்மந்தமே இல்லாம, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஏரியால, நல்ல விலையில தான் இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா, வெறும் 1200 ஸ்கொயர் ஃபீட் தாங்க. ஆனா, கம்ஃபர்டபுளா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு டூப்ளெக்ஸ் மாடல்ல விரும்புறவங்களுக்கு இந்த வீட்ட ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கு பெருசா இல்லைனா கூட, வீட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாரி இவங்க ரொம்ப வீட்ட அழகா ரெடி பண்ணிக்கிறது, இந்த வீட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த வீட்ட பத்தி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா சொல்லிட்டே போலாம். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்களா? 30 அடி ரோடு ஃபேஸாவோ 31.25 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.13 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட வேறு லெவலான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் லைட் கிரே, டார்க் கிரே, ஒயிட். வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய கவர் பால்கனியை கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட்டோட வீட்டோட எலிவேஷன் நம்மளுக்கு அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 10.5 16. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கிளம்பி வந்து நமக்கு நீட்டான மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து செரமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பேக் அண்ட் சைடில் வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமூலையில் வீட்டோட 2 வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா தேக்கு மட்டும் ரொம்ப கிளாஸை ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுகளுமே கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐ க்ளோசி வெட் டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வாலுக்கும் அதே பேட்டர்னில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற வீட்டோட அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நீட்டான டைல்ஸ் செட் பண்ணி வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சிக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் இது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்து ஸ்டாக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரில்லில் நம்மளுக்கு வந்து பிளாக் வித் உட் கலரில் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்து ஸ்டைலிஷாக நம்மளுக்கு வந்து கிரில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்பவும் நல்லாயிருக்கு. எப்போயுமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் அந்த மாதிரி பார்த்துட்டு இது பார்க்குறக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 2 டோர் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் எல்லா ரூம்ஸ்லையும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான பெயிண்டிங் ஒர்க் தாங்க. ஏன்னா ஃப்ளோர் டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் ஒயிட் கலர் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 6க்கு 8.
இதுவும் நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், சர்வர் பைப், வாஷர் பைப், அப்புறம் போக பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்டீல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கவர் பால்கனி. இந்த பால்கனி ஏரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டென்ஸில் பர்குலர் டிசைனில் கொடுத்து அதுக்கு ஃப்ரண்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸ்லேருந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பேக் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து துணி தைக்கிறதுக்காக கல் அண்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போவங்க இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே நம்ம டெரஸ் ஏறி போய் என்னங்க நம்ம பார்த்துருந்தலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ் 1000 லிட்டர்னு சொல்லிட்டு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா துடிலூர் தாண்டின தொப்பம்பட்டி போயிருவங்க டி மார்க்கெட்டுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா தொப்பம்பட்டி ஊர் வரும். அது தாண்டின உடனே தாங்க இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.